வணக்கம் இறைவா. வணக்கம் என் செல்வங்களே. இறைவா, என்ன 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 சந்தோஷம் எங்களுக்கு. நீங்கள் உயிர் தெழுந்து விட்டீர்களே. ஒரு 3 நாளுக்கு முன்னே தான் உன்னை சாகடித்தார்கள். 3 நாளில் நீங்கள் உயிர் தெழுந்து விட்டீர்களே. இன்று நாங்கள் ஈஸ்டர் சண்டே, உயிர்த்தெழுந்த ஞாயிறுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் நினச்சோம் நீங்கள் செத்து போயிட்டீங்கோ. கடவுள் நம்மளை காப்பதற்கு யார் இருக்கிறாங்கோ? இருந்த ஒரே ஒருத்தர், கடவுளால் அனுப்பப்பட்ட அவர் மகன் உலகத்துக்கு வந்து நம்மை காப்பார், பாதுகாப்பார் என்று பார்த்து கொண்டிருந்தோம். அவர் சிறிது நாட்கள் சில நன்மைகளை செய்துவிட்டு அவர் இறந்து விட்டார். அவரை சாகடித்து விட்டார்கள் கொடியவர்கள். என்னடா, நம்ம சகோதரன் கடவுளால் அனுப்பப்பட்ட அவருடைய மகன் நமக்கு உதவியாக இருப்பார் என்று பார்த்தால் அவரை அடித்து சாகடித்து விட்டார்கள். நாம் கொடுத்து வைத்தது அவ்வளவு தான். இனி நம்மை காக்க யார் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தால், நான் சாகவில்லை, நான் உயிரோடு இருக்கிறேன். சாகவில்லை என்று சொல்லவில்லை, நான் செத்து இறந்து விட்டேன். என்னை அடைத்து கொன்று விட்டார்கள், என்னை குழியிலே புதைத்து விட்டார்கள். அது அந்த நாட்டுக்கே தெரியும். ஆனால் இறந்த பிறகு 3 நாட்களில் நான் மீண்டும் உயிர் தெழுந்து விட்டேன். ஆம் ஆம் இயேசுவே, நாங்கள் பார்த்தோம். நீங்கள் உயிர் தெழுந்த பிறகு பல இடங்களிலே உங்களை காண்பித்தார்கள். பார், என்னை பார், நான் உயிரோடு வந்து விட்டேன். என் கை கால்களை விழாவை பாருங்கள், நீங்கள் அடித்து இந்த காயங்களை பாருங்கள். அப்படி என்று பல இடங்களிலே அவர் நமக்கு அவரை காண்பித்தார். நாம் இறந்து விட்டார் என்று நினைத்தால் அவர் மீண்டும் வந்துவிட்டார். இனிமேல் நமக்கு கவலை இல்லை. நம்மை காப்பதற்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார். எஸ், கடவுள் நம்மோடு இருக்கிறார். நமக்கு என்ன பயம்? ஓகே, சொல்ல நம்பிக்கையோடு இருப்போம். நமது பாவங்களுக்காக அவர் பரிகாரம் செய்து விட்டு போய்விட்டார். நமக்கு மோட்ச ராஜ்யம் திறந்திருக்கிறது. நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டனவே என்று வருங்காலத்தில், நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் நாம் தப்புகள் செய்து கொண்டு இருக்க நாம் நினைக்கக்கூடாது. இன்னொரு கடவுள் வருவார், நமக்காக கடவுளோட மன்றாடுவார், அவங்க அப்பாவோட மன்றாடுவார், நம்மை காப்பாற்றுவார் என்று நினைக்காதீர்கள். எஸ், ஏதோ அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் வரும். கடவுள் ஒரு முறை தான் நமக்காக மரித்தார், நம்மை காப்பாற்றார். இன்னொரு முறை கடவுள் வருவார்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அவர் வருவதற்குள்ளே நாம் இறந்து போவோம். நாம் செய்த பாவங்களோடு நாம் இறந்து போவோம். அவர் வந்து நமக்காக பன்றாடி மறுமுறை வருவார் என்று பார்த்தால் நாம் இறந்த பிறகு வருவார். இப்போ நாம் செய்த பாவங்களுக்காக இறந்த உடனே நமக்கு தண்டனைகள் கிடைக்கும். அதனால் நாம் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும். நாம் செய்யும் காரியங்களை எல்லாம் கவனத்தோடு செய்ய வேண்டும்.
தவறுகளை செய்யக்கூடாது, பாவங்களை செய்யக்கூடாது. யாராவது நமக்கு உதவி செய்வார்கள் என்றால் ஏதோ ஒரு முறை தான் நமக்கு உதவி செய்வார்கள். உதவி செய்து விட்டார்களே, நம்ம இதுக்கு மேல் எப்போதுமே நம்ம உதவி எதிர்பார்க்கலாம் என்று நாம் தவறுகளை செய்யக்கூடாது. உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது. எஸ், ஓகே சொல்லுங்களே. நாம் விழிப்போடு இருப்போம். இப்போ உயிர் தேர்ந்த இறைவனுக்கு வணக்கம் செய்வோம். ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர்.